ஜீசஸ். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம நேர செய்திக்கு நேரம் நம்ம போகலாம். யோவேல் புத்தகம் அதே 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17, 18. அல்லேலூயா. யோவேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 நம்ம வசனத்திலிருந்து நம்ம வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம், கவனிப்போம். கர்த்தர் சீயோனிலே இருந்து கர்ச்சித்து எருசலேமிலே இருந்து சத்தமிடுவார். போதும். கர்த்தர் சீயோனிலே இருந்து கர்ச்சித்து எருசலேமிலே இருந்து சத்தமிடுவார். சீயோன் அப்படின்னா பரலோகத்தை குறிக்குது. எருசலேம் அப்படின்னா சபையை குறிக்குது. கர்த்தர் சீயோனிலே கர்ச்சிக்கிறார். சத்தம் எங்கே கேட்குது? எருசலேமில் கேட்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் எதில் பேசுகிறேன்? மைக்கில் பேசுகிறேன். உங்களுக்கு எதில் கேட்குது? ஸ்பீக்கரில் கேட்குது. மைக்லையா கேட்குது? ஸ்பீக்கரில் கேட்குது. பேசுகிறது நான் தான், ஆனால் என்னுடைய சத்தம் ஸ்பீக்கரில் வருது. இப்போ நான் இன்றைக்கி யாராக வந்திருக்கேன்? கெஸ்ட்டு ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அப்படின்னு தானே எங்களுக்கு பேர். இன்றைக்கி யாருங்க ஸ்பீக்கரு அப்படின்னா அகுஜா ஸ்பீக்கர் அப்படியா சொல்கிறோம். இன்றைக்கி சாமுவேல் தேவசகாய ஸ்பீக்கர். அப்போ அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறது எங்கே கேட்குது? இந்த ஸ்பீக்கரில் கேட்குது. நம்ம ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பேசுகிறது எங்கே கேட்குது? இந்த ஸ்பீக்கர் மூலமாக கேட்குது. உங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் சபையில் உங்கள் ஸ்பீக்கர் மூலமாக, உங்கள் போதகர் மூலமாக, உங்கள் பாஸ்டர் மூலமாக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது மனுஷ சத்தம் இல்லை. அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. அல்லேலூயா. இந்த யோவேல் புத்தகத்தை பற்றி நீங்கள் விளக்கமாக நீங்கள் பாஸ்டர் அழகாக சொல்லியிருப்பாங்க. முதல் அதிகாரம் எதை குறிக்குது? 2ஆம் அதிகாரம் எதை குறிக்குது? 3ஆம் அதிகாரம் எதை குறிக்குது? முதல் அதிகாரம் முழுக்க ஒரே அழிவு, சேதம், வறட்சி, வறண்டு போனது, அழிந்து போனது, அதை சாப்பிட்டுச்சு, இதை சாப்பிட்டு தின்றது இதெல்லாம் இருக்கும். 2ஆவது அதிகாரம் 18க்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திரும்பும், திசை திரும்பும், அது வேறு மாதிரி மாறும். கர்த்தர் எப்படி திரும்பவுமாக உயிர்ப்பிக்க போகிறார், திரும்ப எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்றது எழுதியிருக்கு. அதை தொடர்ந்து 3ஆவது அதிகாரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடியது கர்த்தருடைய சத்தம். இந்த கர்த்தருடைய சத்தம் எங்கே வெளிப்படுது? யார் மூலமாக வெளிப்படுதுன்னா, ஸ்தோத்திரம், தேவனுடைய சத்தம் ஒரு ஊழியக்காரன் மூலமாக தான் சபைக்கு அது வெளிப்படுகிறது. சத்தம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ சத்தம் இல்லாமல் இந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் வெளியிலே பேசாமல் நான் அப்படியே ஊம பாஷையில் பேசினா நீங்களாம் எவ்வளோ நேரம் கேட்பீங்க? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? என்ன தான் இருந்தாலும் சொல்கிறார், ஒன்றுமே தெரியலையே, என்னதோ கை காலை ஆட்டுறாரு. ஸ்தோத்திரம். நீங்கள் பாட்டில் நீங்களும் கையை காலை ஆட்டிகிட்டு எழுந்திரிச்சு போயிடுவீங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த சத்தத்தில் தான் இருக்கு. ஆமேன். இந்த சத்தம் தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வைக்குது. கம்யூனிகேஷன். ஒருத்தர் பேசுகிறத ஒருத்தர் அறிந்து செயல்பட வைக்குது. ஸ்தோத்திரம். இல்லைன்னா, இந்த வாய்ஸ் இல்லைன்னா, இந்த சத்தம் இல்லைன்னா எதையுமே யாருமே செய்ய முடியாது. எல்லாம் பாபேல் கோபுரம் மாதிரி ஆயிரும். பாபேல் கோபுரத்தில் ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு தெரியல. ஸ்தோத்திரம். எல்லாம் இதுவரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அது வரைக்கும் அவங்க ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு தெரியல. அவனும் ஒரு விதமாக குழம்பி போய் அவனும் சிதறி போனான். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இந்த சவுண்டை கேட்கும்போது நமக்குள்ளே என்ன வருது? ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருது. இப்போல்லாம் நிறைய பேர் காதில் என்ன செஞ்சுக்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. 2 வீலரில் போகும்போது நம்ம என்ன தான் ஆன் அடித்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது? கேட்காது. அது 2 காதும் அடைச்சிடும். என்னத்தையோ கேட்டு அவன் தனியாக அப்படியே கிறுக்க மாதிரி பாடிக்கிட்டே போவான். ஸ்தோத்திரம். ஓரமும் போக மாட்டான்.
நடுவில் போயிட்டுருப்பான். எங்கள் அப்பா வீட்டு ரோடு அப்படி போவான். இந்த மாதிரி ஆட்களும் இருக்குது. ஏதோ ஒன்று ஒரு சத்தத்தை கேட்டால் தான் அவனுக்கு டைம் பாஸ் ஆகுது, போய்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் வெகு தூரம் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த சவுண்டு ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்குது? ஒரு இனிமையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை அது கொடுக்குது. அருமையானவர்களே, இன்றைக்கி நாங்கள் பேசுகிற சத்தம், சபையில் இருந்து வருகிற சத்தம் உங்கள் ஆத்மாவுக்கு, உங்கள் இருதயத்துக்கு அது என்னவாக மாறணும்? மகிழ்ச்சியாக மாறணும், ஆனந்தமாக மாறணும், சந்தோஷமாக மாறணும், இனிமையாக மாறணும். சிலர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். ஜீவா பாஸ்டர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். நாங்கள் ஒரு 4 பேர் ஒன்றா போனால் அவர் இல்லைன்னா போர் அடிக்கும், அவர் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். என்னத்தையோ ஒன்று போட்டு பேசி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். ஸ்தோத்திரம். அவர் இல்லைன்னா போர் அடிக்கும். சிலர் பேசும்போது ஐயையோ ஏன் தான் பேசணுமோ, அந்த ஆள்கிட்ட பேசுனதே தப்பு அப்படின்னு நினைப்போம். எப்படியாவது இந்த பேச்சை நிறுத்துறாரா, இந்த ஆள் நிறுத்தட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். இந்த சத்தம் வரமாட்டேங்குதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூட கொஞ்சம் இருங்களேன், ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி தோணும். ஜீவா பாஸ்டர்லாம் வந்தால் நான் விட மாட்டேன். அவர் காலையில் வந்தார்னா ஆராதனையை முடித்த பிற்பாடு இவர் போகிறாருன்னா எனக்கு கொஞ்சம் துக்கமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேரம் தான் கொஞ்சம் மகிழ்ச்சியை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 2-3 பேர் ஊழியர்கள் சேர்ந்து ஊழியத்தை பற்றி, சபையை பற்றி, ஸ்தோத்திரம் எங்களை பற்றி அப்படியெல்லாம் நாங்கள் பேசுவோம் இல்லையா? அப்படி பேசும்போது ஒரு சந்தோஷம் வரதானே செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவர் நம்மோடு பேசுவது தான் சந்தோஷம். ஆண்டவர் நம்மோடு எப்போ பேசினாலும் மகிழ்ச்சி. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் சபையில் உங்களோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். உங்களோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார், என்னோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது ஸ்தோத்திரம், நான் யார் பேசுகிறத உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்தில் அங்கே கட்சிக்கிறத நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் அது எங்களுக்கும் தான் பிரசங்கம். ஆமென். ஸ்தோத்திர. பிரசங்கம் பண்ணும்போது அது எங்களுக்கும் தான். நாங்கள் பண்ணுற பிரசங்கம் எங்களுக்கு தான் முதல்ல வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு முறை உபத்திரவம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி குன்றத்தூரில் பாஸ்டர் பீட்டர் சர்ச்சில் அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷமா 22 வருஷம் இருக்கும். அப்போ நான் போய் ஒரு பிரசங்கம் பண்ணேன் ஆரம்பத்தில் அந்த சபையில். அப்போ எங்கள் பிள்ளைகள் குட்டி குட்டி பசங்க, கையில் பிடிச்சி கொண்டு போகணும் அப்படி பசங்க. அந்த பிரசங்கம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சந்தோஷம் எனக்கு. போகும்போது எங்கள் பெரிய பையன் ஜோஷுவா கேட்டான், டாடி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸ்தோத்திர. பேக்கெட்டில் கை விட்டால் ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு மட்டும், அப்போ பஸ்ஸு பிடிச்சி தான் போயிருக்கிறோம். தாம்பரத்துலேருந்து 66ன்ற நம்பர் பஸ்ஸை பிடிச்சி குன்றத்தூரில் போய் இறங்கியிருக்கிறோம், அதுவும் ஃபேமிலியோட. ஸ்தோத்திரம். அப்போ அவன் கேட்டான், சரி வரும்போது நான் என்ன செய்கிறேன், உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். போய் இந்த பிரசங்கம்லாம் முடிஞ்சுது. அப்போ பாஸ்டர் பீட்டர் அவர் உயிரோடு இருந்தார். அவர் எனக்கு ஒரு கவரை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போ ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷமாக பேக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு, கவர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, குடும்பத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு சாப்பாடெலாம் கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு கிளம்பி அதே பஸ்ஸில் ஏறி போய் தாம்பரத்தில் இறங்கினோடனே ஸ்தோத்திர பிள்ளை ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லி பேக்கெட்டில் கை விட்டா காணிக்க கவரை காணும். நான் பண்ண பிரசங்கம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு? அன்னைக்கே வேலை செஞ்சுது, அப்போவே வேலை செஞ்சுது. இப்போ தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், அப்படி இருங்கள், இப்படி இருங்கள்னு. ஸ்தோத்திரம். அது எனக்கே வந்தது பாருங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப எனக்கு நம்ம பிரசங்கம் பண்ணால் நமக்கு தான் முதல்ல வரும். என்னைக்கு பொறுமையாக இருங்கன்னு பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோமோ அன்னைக்கு தான் அங்கே வேற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை. அதனால் நாங்கள் பண்ணுற பிரசங்கம் எங்களுக்கும் உங்களுக்கும் தான் அந்த பிரசங்கம். இது யார் கொடுப்பது? கர்த்தர் கொடுக்கிறார்.
கர்த்தர் பேசினால் அங்கே என்ன வரும் அப்படின்னா அதிர்வு வரும். ஆண்டவர் பேசினால் மாற்றம் வரும். ஆண்டவர் பேசினால் ஒரு அதிர்வு வரும். இந்த சபையில் கர்த்தர் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார். இந்த சபைக்கு கர்த்தர் ஒரு அதிர்வை வைத்திருக்கிறார். அதிர்வுன்னா மாற்றம், ஒரு அசைவு. ஸ்தோத்திர, அசைவு வரும்போது தான் அதிர்வு வரும். அப்போ சபையில் கர்த்தர் ஒரு அதிர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். நிச்சயம் இந்த சபையில் கர்த்தர் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக ஆண்டவர் நடத்தி கொண்டு செல்லுவார். இந்த வசனமே பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் சீயோனில் இருந்து கர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். அப்படின்னா ஒரு அதிர்வு. கர்த்தர் பேசும்போது அங்க ஒரு அதிர்வு வரதான் செய்யும், ஒரு அசைவு வரும். உங்க வாழ்க்கையில் ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். கர்த்தர் பேசுகிறார் என்கிற ஒரு திட்டமும் தெளிவும் நமக்கு இருந்தால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அதிகாரத்தில், இந்த வசனம் 3 வசனத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஊற்று புறப்படும், பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாக மாறும். இந்த 3 வசனத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சபைக்குள் கர்த்தர் கொடுக்க போகிறார். சபைக்கு கர்த்தர் கொடுப்பார், சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் பேசுகிறத கவனமா கேட்கணும். கர்த்தர் பேசும்போது அலட்சியப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது காலை நீட்டிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. கர்த்தர் பேசும்போது சப்பளங்கால் போடக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லலாம்? கர்த்தர் பேசும்போது காலுக்கு மேல கால் போடக்கூடாது. கர்த்தர் பேசும்போது அடிக்கடி பாத்ரூமுக்கு போகக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துறது, கர்த்தரை மதிக்கிறது. எங்க சர்ச்சில் சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியும் சிலர் செய்வாங்க, அது தப்பு கிடையாது. இருந்தால் கூட நம்ம கர்த்தர் பேசும்போது ஒரு நடுக்கத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு வாஞ்சையோட, விருப்பத்தோட கர்த்தர் என் ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, நான் அதை கேட்கணும் என்கிற ஒரு ஆர்வத்தோட நம்ம இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பேசுவார். கேட்காதவர்கள்ட்ட கர்த்தர் பேசவே மாட்டார். காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாலே முடிச்சுட்டு வந்துடணும். கம்யூனியனுக்கு எழுந்து பாத்ரூம் போவாங்க. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிற போதே நடந்து வருவாங்க, போவாங்க. தப்பு கிடையாது. சில நேரங்கள் அது இருக்கும், அந்த மாதிரி மனுஷன் தானே, அது இயல்பு. ஆனால் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் சம்டைம் இந்த மாதிரி இந்த நேரத்தில், குறிப்பிட்ட இந்த நேரம் பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே இவர் எந்திரிச்சு போயிடுவார் பாத்ரூம். இதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறத கேட்டா உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவை, உங்க புருஷனுடைய வாழ்க்கையில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்க கேளுங்க, கவனமா கேளுங்க. குடிகார புருஷனை மாற்றுவார், கீழ்ப்படியாத பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நடக்காத காரியங்கள் நடக்கும், கிடைக்காததை கிடைக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகாது அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆகாததை ஆக பண்ணுகிறவர் ஆண்டவர். நம்ம திறமையினால, நம்ம ஞானத்தினால, நம்ம அறிவினால இல்லை. நீங்க உங்க பலத்தால, உங்க திறமையினால உங்க குடும்பத்தை நடத்த ஒரு நாள் முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. நம்ம சொந்த திறமை, ஞானம், அறிவு
எல்லாத்தையும் போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் வராது. கர்த்தருடைய தயவு, இரக்கம், கிருபை அவர் நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டு அவர் பேசி நம்ம செய்தோமானா அந்த காரியம் வாய்க்கும். என்னோட 1-2 முறை கர்த்தர் பேசியிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். மனுஷ சத்தம் மாதிரி இருக்கும். ஒரு முறை படுத்திருக்கேன், ஐயா எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, ஐயா எந்திரிங்க, ஐயா எந்திரிங்க அப்படின்னு ஒரு சத்தம். என்னடா ஐயா எந்திரிங்க, ஐயா எந்திரிங்கன்னு 4 மணிக்கெல்லாம் கேட்குதே. எந்திரிச்சு எல்லாம் பார்க்குறேன், கேட்டெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன், ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவர் எழுந்து ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு என்னை எழுப்பினார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஒரு முறை ரூமில் படுத்திருக்கேன், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வாசி, எடுத்து வாசி, எடுத்து வாசி. அப்போ தான் முதல் வருஷம், சபை ஆரம்பித்த முதல் வருஷம். அதை எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார்னு அதில் வருது. கர்த்தர் பேசுவார் உங்களோட. நீங்க எதிர்பார்த்தா கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுறத கேட்கறதுக்கு ஒவ்வொரு வாரமும் சபையில் வரணும். நீங்க தனியா வேதத்தை வாசிக்கணும். அதுல ஒரு சத்தம் இருக்கு. வேத வாசிப்பு இல்லைன்னா கர்த்தர் உங்களோட பேச முடியாது. தினசரி பைபிள் வாசிக்கணும். கேலண்டர்ல போகும்போது எடுத்து வாசிட்டு போயிடக்கூடாது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐயோ ஆண்டவர் பேசிட்டார். இல்லை இல்லை, கேலண்டர் பேசியிருக்கு. போகும்போது நின்று கேலண்டரை பார்த்து வாசிட்டு போய் பைபிள் வாசிட்டீங்களா? ஓ வாசிட்டுனே. உட்காந்து பைபிளை வாசிக்கணும். 75 வயசுல ஒருத்தர் சொல்றார், இன்னைக்கு நான் பைபிளை வாசிக்கும் போது முழங்காலில் இருந்து தான் வாசிப்பேன்றார். நம்ம வேதத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. வேதம் கர்த்தரால் அருளப்பட்டது. அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தது. அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவருடைய சத்தத்தை கவனமா கேளுங்க. யோபு புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 2, 3, 4, 5 வாசிக்கும் போது அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். கேக்குறீங்களா? நம்ம எவ்வளவுதான் ஆர்ப்பரிச்சு எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் 2 சபையில் தூங்கிட்டு இருக்கோம். அப்படியே உறக்கம், அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு போகும். ராத்திரிக்கு தூங்குறது இல்லை, குட்டி போட்ட பூனை மாதிரி அலைகிறது. ஒரு வேலையும் இருக்காது. 11:30 மணி 12 மணிக்கு தான் படுக்கிறது. சீக்கிரம் படுத்து சீக்கிரமா வேலையை முடிச்சு சீக்கிரமா படுத்து சீக்கிரம் எந்திரிக்கணும். கிச்சனுக்குள்ள போய் 3 மணி நேரம் என்னமா செஞ்ச? ஒரு சாம்பார் ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு 3 மணி நேரம். வள 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 வளன்னு. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சீக்கிரம் படுக்க வேண்டிய நேரத்தில் படுக்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். சபைக்கு வந்தால் விழிப்பாக இருக்கணும். எல்லாம் ஐதீக மாதிரி இருக்கக்கூடாது. 3வது மாடின்னு நினைக்கிறேன். 3வது மாடியில் அவன் போய் உருப்படாத பையன் ஜன்னலில் உட்காந்துருக்கான். நம்மால் சர்ச்சில் எங்கே உட்காருவான்னு தெரியவே தெரியாது. இங்கே இல்லை, வேறு சபைகளில் சொல்கிறேன். படியில் நான் எப்போவுமே முன்னால் உட்காந்தியா முன்னாலே உட்காரணும். இப்போ நடுவில் போகிறது, அப்புறம் பின்னால் போகிறது, கதவுக்கிட்ட போகிறது, கதவுக்கு வெளியில் போகிறது, அப்படியே போயிடுறது. ஸ்தோத்திரம். மனசுக்குள்ள ஆர்வமா துடிப்பா இருந்தா ஃப்ரண்ட் ரோவில் ஆமே ஆமே பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா, பாஸ்டர் சொல்லாததுக்கு முன்னாலே ஹல்லேலூயா. கொஞ்சம் மனசுல கில்ட்டி, கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா பாதியில் உட்காந்துக்கிட்டு எப்போவாது ஆமே ஆமே. அதுக்கும் மோசமா போயிடுச்சுன்னா பின்னால உட்காந்துக்கிட்டு, அதுக்கும் மோசமா போயிடுச்சுன்னா ஆள் இல்லை. 3 வாரம் நான் ஜுரத்தில் இருந்தேன். பாஸ்டர் என்ன கேட்டாரா? ஸ்தோத்திரம். வயிற்றுச்சல். ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஜுரத்தில் இருந்தேன் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்றது இல்லை. எங்கேயாவது குறை கண்டுபிடிக்கலாமா? எங்கேயாவது ஸ்தோத்திரம் இதாவது இருக்குமா? இந்த சபையில் அப்படி இல்லை. ஒரு சில சபையில் இருக்கு. எங்கள் சபைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஏதாவது 1, 2 பார்க்குதுன்னு வச்சுங்களேன். எங்கள் பாஸ்டர் அங்கே போய், ஏன்னா நீங்கள்லாம் இப்போ லைவில் போகிறீங்க இல்லையா, எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. எப்போவாவது சரி பாஸ்டர் அங்கே ஏதோ போயிருப்பாருன்னு போய் கேட்டு சொல்கிறாங்களே, என்ன தான் பேசினார் அங்கே பாஸ்டர், நம்மளை பற்றி ஏதாவது பேசியிருக்காரான்னு பார்க்கலான்னு போட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
திடீர்னு பார்த்தா அவர்களை பற்றி நான் பேசி எதுக்குடா வம்பு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க பாருங்க, அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாக கேளுங்க. கவன சிதைவு வரும். அப்பதான் போன் வரும். போனை ஆஃப் பண்ணிட்டீங்களா? நான் கேள்விப்பட்டேன். இதை எப்படி சொல்றது? சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே இன்ஸ்டாகிராமில் சேட் பண்றது. நான் இப்பொழுது சபையில் உட்கார்ந்துருக்கிறேன். இன்னொரு அரை மணி நேரத்தில் எங்களுடைய பாஸ்டர் முடித்து விடுவார். அதுக்கு பிற்பாடு நான் இங்கே வருவேன். சர்ச்சுக்குள்ள உட்காந்து, இந்த சபையில் நல்ல வேலை நீங்களாம் அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டு அப்படியே வேதனைப்பட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசும்போது வேற எதையும் கொண்டு வரப்படாது, வேற எதையும் இங்க தூக்கி வச்சுக்கப்படாது. எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் ஓரம் கட்டிட்டு கர்த்தர் பேசுறதுக்கு காத்திருக்கணும். கர்த்தர் பேசும்போது இடி முழக்கம் உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு பெரிய விடுதலை வரும். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் எப்படி பேசியிருப்பாரு? சாராள், சாராள் இங்கே தான் இருக்கிறேன் அப்படியே பேசியிருப்பாரு. சாராள், ஆபிரகாமே அப்படிதான் பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். அப்படி பேசும்போது எவ்வளவு தூரம் ஒரு எனர்ஜியோட பேசியிருப்பார் நம்ம ஆண்டவர். அவர் பேசினாலே அப்படியே உள்ளத்துக்குள்ள அதாவது ஒரு குமுறல் வரும். அவர் குமுறலோட தான் பேசுவார். அல்லேலூயா. நீங்களும் எப்படிதான் இருக்கணும்? நல்ல உற்சாகமா இருக்கணும். அந்த வார்த்தையை பாருங்களேன். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தை கவனமாய் கேளுங்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னல்களையும் செல்ல விடுகிறார். இங்க மட்டும் பேசல, பூமி முழுக்க கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பேசுற இதே நேரத்தில் எங்க சபையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சபையில பேசுற அதே நேரத்தில் இன்னொரு சபையில பேசுறாரு. பூமி முழுவதும் இடி முழக்கம் உண்டாக்குறாரு. பூமி முழுவதும் ஜனங்களோடு கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பூமி முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு கூட்டம் கேட்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியுது. பூச்சக்கரம் முழுவதும் போகுது. இதே நேரத்தில் லண்டன், ரஷ்யா, எல்லா இடத்திலையும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அதுக்கு பின்னால் அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏதாவது தவிர்க்க முடியுமா? அவர் பேசும்போது எங்க போனாலும் வருவார். இந்த சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போனாலும் அங்கேயும் பேசுவார். நீ செஞ்சது உருப்படாத காரியம்னு பேசுவார். நல்ல சபையை விட்டு வந்து தொலைச்சிட்டியம்மா அப்படின்னு பேசுவார். அங்க போனா அந்த பாஸ்டர் மூலமா அவர்களோட பேசுவார். எங்கே போனாலும் கர்த்தர் பேசுறத தவிர்க்கவே முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றது கரெக்டா? எங்கே போனாலும் விட மாட்டாரு. உங்க மேல ஒரு திட்டம் வச்சுட்டார்னா, உங்க மேல ஒரு நோக்கம் வச்சுட்டார்னா, இந்த பூமியில எந்த திசைக்கு போனாலும் உங்களோடவே கர்த்தர் வந்துகிட்டே இருப்பார். எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு ஆளை வச்சு உங்களோட பேசிக்கிட்டு இருப்பார். எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு சபையை உங்களுக்கு காண்பித்து அந்த இடத்துல கொண்டு போய் உங்களோட பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேசுறது நிறுத்தவே முடியாது. அவர் பேசுறத தவிர்க்கவே முடியாது. ஆண்டவரே, இனி வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் போக போறேன், அவ்வளவுதான், ஸ்தோத்திரம் அப்படின்னு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினாலும் அங்க போய் கீழே படுத்து தூங்குனா எழுப்புறான், தட்டி எழுப்புறான். டே, ஏன்டா நீ தூங்குற?
நாங்கள்லாம் எல்லாரும் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் இங்கே தூங்குற? என்ன, நீ யாரு? நீ எவ்விடத்தான், எங்கேருந்து வந்த? நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறாள் ஐயா. நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம், நீ ஏன் ஜெபம் பண்ணாமல் இருக்க? சீட்டை குலுக்கி போட்டு பார்த்தா கரெக்டாக அவன் பேரில் விழுத. யோனாவை சொல்கிறேன், யாரை சொல்கிறேன்னே தெரியாமல் திருத்துன்னு முழிக்கிறிய. சீட்டை குலுக்கி போடுறாங்கய்யா, கரெக்டாக அவன் பேர் விழுது. ஏய் ஏய் எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, நீ என்ன இப்படி படுத்து கிடக்குற? உன் தேவனை நோக்கி கூப்பிடு. இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் இப்போ பலனே கிடையாது. ஸ்தோத்திரம், என்னால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. என்னை தூக்கி என்ன செஞ்சுருங்க, கடலுக்குள்ளே போடுங்க. கடலுக்குள்ளே போட்டால் கரெக்டாக அதுக்குன்னு ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சாராம். அது வாயை எப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. இவன் வரத்தான் போகிறான், இவன் வரத்தான் போகிறான், நான் என்ன செய்ய போகிறேன், முழுங்கிட போகிறேன். முழுங்கிட்டு உள்ளே போய் தான் அழகான ஜெபம் பண்ண போகிறான். அற்புதமான ஜெபம். 2வது அதிகாரத்தில் சொல்கிறான், பூமியின் வயிற்றிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒழுங்காக மரியாதையாக நல்லா இருக்கிற போது ஜெபம் வரல, கால் உடஞ்ச பிறகு தான் ஜெபம் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிற்பாடு தான் பாஸ்டர் எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தப்பா இல்லை, நினச்சிக்காதீங்க. நல்லா இருக்கிற போது ஜெபம் பண்ணுங்க ஐயா. பலன் இருக்கிற போது கர்த்தரை கூப்பிடுங்க ஐயா. நடக்க முடியிறப்போ சபைக்கு வாங்க ஐயா. சுமக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க ஐயா. அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. நான் என்னுடைய ஒரு ஆசை என்னன்னா, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத போயிடணும். அல்லேலூயா. சத்தத்தை காணா. படுக்கையில் போட்டு இதை பண்ணி அதை பண்ணி எங்கள் கிழமை என்னப்பா எப்படா சாவான் அப்படின்னு எங்கள் பிள்ளைகள் நினச்சி அப்படியெல்லாம் போகிறத விட, ஸ்தோத்திரம், நடமாடி இருக்கிறவே போயிட்டா பாஸ்டர் ஜீவெல்லாம் வந்து ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எதுக்குங்க? நல்லா இருக்கையிலையாவது ஆண்டவரை தேடுங்க, கூப்பிடுங்க. முதல்ல உள்ள போயிருந்துக்கிட்டு பயங்கரமான ஜெபம். அங்கேயும் விடலை கர்த்தர், அங்கேயும் விடலை. அது கொண்டு வந்து காரி துப்பிடுச்சு. கரையில் கொண்டு வந்து காரி துப்பி போடா. கீழ்ப்படியாதவன் ஆண்டோடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியல, சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. சும்மா வந்து எங்கே நாங்களே சந்தோஷமாக கடலில் கிடக்கிறோம். எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டார் ஆண்டவர். நான் அழகாக போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒன்றை பிடிச்சி சாப்பிடவும் முடியலை. அவர் சாப்பிடவும் வேணான்றாரு. நீ முழுங்கு ஆனால் துப்பீருன்றாரு. ஆமேன். அதுக்கு பாருங்க எப்படி கட்டளை கொடுத்துருக்காரு. அட முழுங்கி அப்படியே உள்ள காலி பண்ணுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். அது அது முழுங்கு ஆனால் துப்பீரு. போடா, உன்னை போய் முழுங்கி உன்னை 3 பாரு எவ்வளோ 3 நாள் உட்காந்து கிடக்கிறேன் அப்படியே ஃபாஸ்டிங்கில். அது ஃபாஸ்டிங் இருந்திருக்கு 3 நாள். என்னங்க சிரிக்கிறீங்க? ஒரு மாதிரி ஃபாஸ்டிங் இருந்துச்சா இல்லையா? நமக்கு ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. வடையை பார்த்தோன்னே இழுக்குது, பச்சியை பார்த்தோன்னே இழுக்குது. என் கூட ஒருத்தர் வருவார், பாஸ்டர் ஒரு வடை தானே, ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிடுங்க. அடப்பா வேணாப்பா வேணாம். ஒரு வடையை சாப்பிட்றதுக்கே நமக்கு ஸ்தோத்திரம் இழுக்குது. அப்போ பாருங்க, நான் ஒரு தடவை ஒரு மேரேஜுக்கு போனேன். ஒரு 2 பாஸ்டர் கூட வந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே போனேன், நான் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போனேன். கிட்டத்தில் போனோன்னு அந்த நான்வெஜ் வாசனை பார்த்தீங்களா அப்படி பயங்கரமாக இழுக்குது. இவ்வளோ நேரம் பந்தாவாக சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட. இந்த பக்கம் வெஜ்ஜு போயிட்டுருக்கு, வெஜிடேரியன் ஒரு லைன் மட்டும். இந்த பக்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்தேன் அவங்கள்ட்ட. இப்போ எனக்கு என்ன பாஸ்டர் நீங்கள் எங்கே போகிறீங்க? இங்கே வர்றீங்களா? எங்களோட வர்றீங்களா? அவங்க நான்வெஜ்ஜுக்கு போகிறாங்க, எங்களோட வர்றீங்களா? எனக்கா இங்கே போகிறதுக்கும் முடியலை, இங்கே போகிறதுக்கும் முடியலை. நட்டாந்தரையில் நிற்கிறேன். கடைசியில் இழுத்து தள்ளிடுச்சு, என்ன நான்வெஜ்ஜை கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டேங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அது சிரிப்பு இருந்தாலும் சொல்கிறேன், இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. எத்தனை பேர் கதை கேட்க ஆசை? பாஸ்டர் கதை வேணா சொல்லுங்கள் பாஸ்டர், சும்மா வசனம் நாங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கிறோம் பாஸ்டர். ஆமேன். அதெல்லாம் இருக்கட்டும். நானும் என் பையனும் ஒரு மேரேஜுக்கு போனோம் புரசவாக்கத்தில். இந்த கூகுள் மேப்பெல்லாம் போயிட்டோம். காரில் தான் போனோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் காட்டுச்சு. இந்த கேம்பஸ் உள்ள இறங்கிட்டோம், கல்யாணத்துக்கு போயிட்டோம். நேராக போன கிறிஸ்துவ கூட்டம். ஸ்தோத்திரம். பார்த்தா அந்த பையனுக்கு அப்பாவே காணோம். பையனுக்கு அப்பா எங்கள் சொந்தக்காரர்.
அப்போ நான் நினச்சேன், அன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தார், இன்னைக்கு கொஞ்சம் கருப்பாக தெரியுதே, ஓ இவர் கொஞ்சம் டை போட்டிருக்காரு, அப்போ ஆள் மாறுற மாதிரி தெரிஞ்சிருக்கு நமக்கு, அப்போ இவராக தான் இருக்கும் நம்ம. சரி, ஏன்னா ரொம்ப அடிக்கடி பழகின ஆள் கிடையாது. சரின்ட்டு என்ன செஞ்சோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவர் மாதிரியும் தெரியலை. கூட்டம் பார்த்தா பயங்கர க்யூ, நெருங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் லைனில் நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறது, இவங்கள்ட்ட போய் கவரும் கொடுக்க முடியல. 2000 ரூபா கொண்டு போயிருக்கேன், ரொம்ப நெருங்கின சொந்தக்கார், கவரும் கொடுக்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி வாடா சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு போய் சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி, ஹல்லேலூயா, சூப்பர். அங்கேயாவது அவர் நிற்பார், அந்த பையனுக்கு அப்பா அல்லது அம்மா நிற்பாங்க, ஏதாவது பார்த்து அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சாப்பிட்டோம். திருப்பி 2 பேர் மேலே வந்தால் அதே கூட்டம் அப்படியே இருக்குது. சரி இது வேலைக்கே ஆகாதரா, எங்கேயாவது தேடி பார்ப்போம் வா, அந்த பையனுடைய அப்பாவை தேடி பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி தேடி கீடி அப்படியே போர்டுக்கிட்ட வந்தோம். வெளியில் போர்டை பார்த்தா வேறு பேர் இருக்குது. சாப்பிட்டேன், பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு, வேறு பேர் இருக்குது. கரெக்டாக தானே வந்தோம், கூகுள் மேப் போட்டு இது தானே இந்த கேம்பஸ் தானே, அது வெப்பேரி டவுட்டனில் 7th டே அட்வென்ட், அது அந்த அதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. என்ன சிஸ்டர், ஏதோ ஒரு ஸ்கூலு என்னமோ தெரில, விடுங்க, கர்த்தருக்கு தான் வெளிச்சம். சரின்னு வந்துட்டேன். சரி இல்லைடா நமக்கு என்னன்னே தெரியலை, நம்ம மாறி வந்துட்டோமா என்னன்னு தெரியல, சரி வா போவோன்னு கொஞ்சம் வந்தேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சின்ன போர்டு ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒரு 4 போயிட்டுருக்கு. ஐயோ நம்ம இடம் மாறி போயிட்டோமேன்னு பார்த்தா, பேர் பார்த்தா கார்டில் பார்த்தா இது தாண்டா வாடா. அப்புறம் போனால் அங்கே காலியாக இருக்குது. பையனுக்கு அப்பா இன்னும் வாங்க 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 ஃபாஸ்டர் வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வந்தது எவ்வளவோ சந்தோஷம், வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணேன், போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு குடிப்பாங்க ஃபாஸ்டர். அப்படி உள்ளே நுழைஞ்சு சாப்பிட்ற இடத்துல அப்படி வெளியில் வந்தேன். இந்த மாதிரி நடந்ததே இல்லை, ஒரு நாள் கூட இப்படி வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போய் இன்னொரு கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு இப்படி நடந்ததே இல்லை. வெக்கமாக போச்சு. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, எதுக்கு சொன்னையா, மீனுக்கு சோதனை, ஃபாஸ்டிங். ஸ்தோத்திரம். அதுக்கே பிடிக்கல, காரி துப்பிட்டு போயிடுச்சு. நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் நம்ம கூட தான் இருப்பார், தேவன் நம்ம கூட வருவார், பேசிக்கிட்டே இருப்பார். எதை கொண்டாகிலும் யாரை கொண்டாலும் பேசிக்கிட்டே இருப்பார். ஓடி போய் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டா கூட திருப்பி அந்த சத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டாங்க. அப்புறம் சத்தம் கேட்காமையா இருந்துச்சு. இவங்க போய் அந்த இலைக்குள்ள அதுக்குள்ள தலைக்குள்ளெல்லாம் மறைஞ்சிக்கிட்டா கூட திருப்பி வந்து ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடுகிற சத்தத்தை அவன் கேட்டான். எங்கே போனாலும் எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் நம்ம மறைந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் நம்மை கொண்டு செய்யவிருக்கிற காரியங்களை செய்யும்படி நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க கேட்டு அதன்படி செய்தா உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். 28 அப்படித்தானே இருக்கு உபாகமத்தில். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுது 37:5 யோபுல, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்ம யோசிச்சு பார்க்க முடியாததா அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். நம்ம திட்டம் போடுற மாதிரி எதுவும் செய்யறதில்லை. நாம போடுற திட்டம் கொஞ்சம், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஏம்மா ஏதோ பசியார ஒரு கஞ்சி குடிச்சா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பிரியாணி போட ஆசைப்படுறார். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எங்கள் சபைக்கு, ஆண்டவரே ஒரு ஷெட்டு போட்டால் போதும், எனக்கு ஒரு ஷெட்டுக்காவது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு. அப்படி கேட்டுக்கிட்டே தான் இன்றைக்கும் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உணர்த்துறார், நீ ஏன் அதை கேட்குற, எனக்கு ஒரு பெரிய சபை வேணும்னு கேளு, ஒரு சபையை கேளு. கேட்கறது என் பொறுப்பு, கொடுக்கறது அவர் பொறுப்பு. எனக்கு கொடுக்காம அவர் என்னதான் பண்ண போறாரு? நமக்கு கொடுக்காம அவர் என்ன செய்ய போறாரு? உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவர் உண்டாக்கி எதுக்காக வச்சிருக்காரு? எனக்கு கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க தான் வச்சிருக்காரு. நமக்கு கேட்க தெரியல. அல்லேலூயா. நம்ம கேட்டு வாங்குவோம்,
கேட்டா அவர் கொடுப்பார், கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். 2026 இந்த சபையில் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த சபைக்கு செய்ய போறார், சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு செய்ய போறார். உன் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டுங்க. நல்ல விசுவாசத்தோட. கிரகிக்க முடியாத, நீ நினைச்சு பார்க்க முடியாத உயர்வு, நினைச்சு பார்க்க முடியாத மேன்மை, நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் சபைக்கு தருவார். இந்த யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாது என்னமா இருக்கு? நம்மால செய்ய முடியாது எக்கச்சக்கமா இருக்கு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்று சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆமென், சுகம் தருபவரே. நம்பிக்கையோட பாடுங்க. சித்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. ஆமென். என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. கைகளை தட்டி விண்ணப்பத்தை கேட்கோ. ஆமென். எஸ். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவரால் முடியும், அவர் எல்லாம் செய்வாரு, இந்த மேன்மைப்படுத்துவாரு. அவர் சத்தத்தை கேட்டா போதும், கர்த்தர் உயர்த்துவார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தேசமே பயப்படாதே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நடக்குமா நடக்காதா? கர்த்தர் செய்து முடிப்பாருங்க. அவரால் கூடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தாவீது சொல்றாரு, 1 நாளாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 16, 17, 18, 19 வரைக்கும் வாசிக்கும் போது தாவீது சொல்ற வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாயிருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். நான் என்ன பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் என்ன பார்க்கிற விதம் வேற. நான் என்ன பார்க்கிறப்போ கையாலாகாத ஆளை பார்க்கிறேன்.
எனக்கு பலவீனம், ஸ்தோத்திரம், எனக்கு வயசாயிருச்சு, இனிமே கர்த்தர் என்ன செய்ய போகிறார். நம்ம அப்படி தானே சொல்லுவோம், எனக்கு வயசாயிருச்சு ஐயா, இனிமே என்னையா நான் பார்க்க போகிறேன், இனிமே தானா எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரப்போகுது, இனிமே தானா என் பையன் ரட்சிக்கப்பட போகிறான், இனிமையா வரப்போகுது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். ஸ்தோத்திரம், நம்ம குறித்து நம்ம நினைக்கிறத விட கர்த்தர் என்ன குறித்து என்ன நினைக்கிறார்? கர்த்தர் என்ன பலசாலியா பார்க்கிறார், கர்த்தர் என்ன ஐஸ்வர்யவானா பார்க்கிறார், கர்த்தர் என்ன மகா மேன்மையான மனுஷனா பார்க்கிறார், கர்த்தர் என்ன வேற இடத்துல வச்சு பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வை வேற, மனுஷன் பார்வை வேற. நீங்க என்ன பார்க்குறீங்க, என்ன குறித்து என்ன பார்ப்பீங்க? அவருக்கு என்னையா கொடுத்து வச்சாலும் ஸ்தோத்திரம், ஜம்முன்னு வர்றார், ஜம்முன்னு போறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜீவாவுக்கு என்னையா, ஜம்முன்னு காரில் போறார், ஜம்முன்னு வர்றார். ஆனால் அவருடைய பாடு எனக்கு தெரியும், என்னுடைய பாடு அவருக்கு தெரியும். ஆனால் என்னுடைய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியாது, அவருடைய பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் 2 பேருடைய பாடுகள் எல்லாம் தெரிஞ்சவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? என்னை குறித்து முழுவதுமாக அறிஞ்சிருக்கிறவர் தேவன். அவருடைய பார்வையில் நான் யாருன்றதா ரொம்ப முக்கியம். மனுஷன் பார்வையில் நான் யாருன்றதை விட கர்த்தர் பார்வையில் நான் யாருன்றதா ரொம்ப முக்கியம். மகா மேன்மையான மனுஷனாக என்னை கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நீர் என்ன பார்க்கிற விதம் தான் முக்கியம். நான் என்ன பார்க்கிறத விட நீர் என்னை பார்க்கிறீர், அது ரொம்ப முக்கியம். அடுத்து வசனம் பாருங்க. உமது அடியானுக்கு உண்டாகும் கணத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடு சொல்லுவது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். நான் என்னையா சொல்லி தெரிய வேண்டியது இருக்கு? என்ன குறித்து உமக்கு ஏற்கனவே தெரியும். என்னுடைய வரைபடம் உடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது ஒரு இடத்துல சொல்றாருல, எலும்புகள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பும் என்னை குறித்து உம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. என் எலும்புகள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என் கருவை கண்டதே. நம்ம எல்லாரை குறித்து அவர் ஒரு வரைபடம் வச்சிருக்காரு, மேப் வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். நம்ம குறித்து ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்ன குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? என் குடும்பத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? என் எதிர்காலத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? அதை கேளுங்க. அந்த வழியில் கர்த்தர் நடத்துவார். முழுவதுமா அப்படியே மேப்பு போட்டெல்லாம் காட்ட மாட்டார், நடத்திக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். யோசேப்பு உயர்த்தப்பட போறது உண்மை, ஆனால் எப்படி உயர்வு வரும் அவனுக்கு தெரியாது. தரிசனத்தை பார்த்தோன்னா குழிக்குள்ள போயிட்டான். குழிக்குள்ள போய் அங்கிருந்து வேற விதமாக அங்கிருந்து விற்கப்பட்டான். அதெல்லாம் நமக்கு தெரியும். 20 காசுக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். அவன் போயிட்டான் எகிப்துக்கு. எகிப்து போனாலும் சோதனை தான். அங்கே ஜெயிலுக்குள்ளே போகிறான். மாறி மாறி எதிராகவே நடக்குது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. அதை முழுசாக அவனுக்கு சொல்லலை. ஸ்தோத்திரம். அரிக்கட்டுகள்லாம் எல்லாமே விழுந்து இவனை வணங்குது. இவன் அரிக்கட்டு மட்டும் நிற்கிது. முழுசாக சொல்லிட்டாரா? ஆமாடா, உனக்கு இப்படி எகிப்துக்கு போவ, அங்கே வந்து பார்வோனை வந்து அந்த என்ன பேர் என்னப்பா, போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போவேன். அங்கே போனீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு உயர்வு இருக்குது, அப்புறம் ஜெயிலுக்கு போவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அப்புறம் 7 வருஷம் செழிப்பு இருக்கும், அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், இப்படி இருக்கும். இதெல்லாமா சொன்னார்? ஒன்றும் கிடையாது. உயர்வு வரப்போகுது, அவ்வளோதான். எந்த வழியில் வரும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. உங்களுக்கும் உயர்வு வரும். எப்படி வரும்னு கர்த்தர் பேச மாட்டார். ஆனால் ஒன்று, உங்களை குறித்த திட்டம் கர்த்தர் உங்களை உயர்த்துறது தான். அந்த உயர்வுக்கு நேரம் தான் உங்களை நடத்திக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். தரிசனம் மாறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் மாறிடக்கூடாது. நான் யோசிப்பா இருந்தால் அப்போவே மாறி இருக்கும். எப்படி யோசிச்சிருப்பேன்னா, இந்த போத்திபாருடைய அந்த மனைவி அந்த விஷயத்தில் அப்படி வரும்போது, ஓ, கர்த்தர் என்னை உயர்த்துறதுக்கு இந்த பொம்பளை தான் வச்சுருக்காரு, அதனால தான் கர்த்தர் மாட்டி விடுறாரு, சிக்கி விடுறாரு.
இவன் மூலமாக அப்படியே அரண்மனைக்கு போயிட்டு அரண்மனையிலேருந்து அப்படியே போயிட்டு இப்படி போயிடலாம். அவனுக்கு தெரியும், தெளிவாக தெரியுது, ஆண்டவர் நடத்துகிற மாதிரி தான் நான் நடக்கணும். இந்த மாதிரி ரூட்டில் கர்த்தர் நடத்தவே மாட்டார். குறுக்கு வழியில் நடத்தி என்ன உயர்த்தவே மாட்டார். நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். பாவம் செய்து ஒரு மனுஷனுக்கு உயர்வு வருதுன்னா அதை கர்த்தர் செய்ய மாட்டார்னு அவனுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் உனக்கு வருமானம் அதிகமாக வருதுன்னா அது கர்த்தரால் வரல, ஸ்தோத்திரம், உன் பிரயாசத்தினால வருது. ஆனால் அது தங்காது. கடை வச்சிருக்கிறீங்களா, அடைங்க. கார் ஓட்டுறீங்களா, நிறுத்துங்க. அல்லேலூயா. என்ன வேலை செய்றீங்களோ அங்கே நின்று. ஆராதனைக்கு வந்துட்டு போகிறது பிரச்சனை இல்லை, ஆராதனைக்கே வராமல் ஐயா அப்படி அமோகமாக வேலை செய்வார். தசம பாகம் கொடுத்துட்றேன் பாஸ்டர், நான் தசம பாகம் கொடுத்துட்றேன். அந்த பாவ பணத்தை கொண்டு போய் குப்பையில் போடு. கர்த்தரை தேடி கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை தசம பாகம் தான் சபையில் இருக்கணும். முதல்ல ஏன் தசம பாகத்தை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் என்ன அங்கீகரிக்கணும்? ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார். ஆபேலை தான் முதல்ல சொல்லியிருக்கு, அப்புறம் தான் காணிக்கை. அல்லேலூயா. எனக்கு கேட்கல, ஆளே இல்லையா ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கு. சத்தமாக 2 கைகளை உயர்த்தி ஆளையா சொல்லுங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு எனக்கு கொடுத்தது. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 17-19. கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் அறியப்பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தீர். எனக்கு என்ன செய்தீர்? பெரிய காரியங்களை செய்தீர். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பெரிய காரியங்கள். இன்னைக்கு உயிரோட உட்கார வச்சிருக்காரு. போன வருஷம் ஆக்சிடென்ட்டில் போக வேண்டியது இந்த வருஷம் இருக்கு. கொரோனாவில் கொக்கு பறக்கிற மாதிரி பறக்க வேண்டியது இன்னும் உயிரோட இருக்கு. என்ன சொல்கிறேன், உங்களை சொல்லலை. அல்லேலூயா. எப்போவோ போக வேண்டியதெல்லாம் இன்னும் உட்கார்ந்துருக்குன்னா கர்த்தர் தயவு, கர்த்தர் கிருபை. அல்லேலூயா. எத்தனை முறை வியாதி வந்திருக்கு, அப்படிதானே? எத்தனை முறை பலவீனம் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒப்படைக்கிற மாதிரி போயிட்டோம். பிள்ளைகளை கூப்பிட்டு, இனிமேல் பார்ப்பா நான் இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை எடுத்துக்க போகிறார். ஒரு ஐயா வந்தார், எங்கள் சொந்தக்காரர், ஒரு மாமா, எனக்கு மாமா மதுரையில் இருக்கார். அவர் பாஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னால் வந்தார். அப்போ தான் சர்ச்சை ஆரம்பித்த புதுசு. வரும்போது சொன்னார், மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லுவார், மாப்பிள்ளை நான் 3 வருஷம்தான் இருப்பேன், கர்த்தரை எடுத்துக்க போகிறார் சொல்கிறார் அப்படின்னார். 3 வருஷம் இருப்பேன்னார். சொல்லி 19 வருஷம் ஆச்சு. அப்போவே வயசு என்ன தெரியுமா? 75. கிட்டத்தட்ட ஒரு 80, 90, 95 இருக்கும். இன்னமும் தடியை ஊனிக்கிட்டு நடந்துட்டு தான் கிடக்கு. இருக்கணும், கர்த்தர் வச்சுருக்கார். அவர் மேலே ஆண்டவர் வச்சுருக்கிற திட்டம். நம்ம போயிடுவோன்னு நினைப்போம், அவர் எங்கே விடுவார்? விட மாட்டேங்கிறார்ல. அப்படித்தானம்மா? போகணுன்னு தான் நினைக்கிறேன். அவர் விட மாட்டேங்கிறார், விட மாட்டார். நம்ம குறித்து வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் போக மாட்டீங்க. அல்லேலூயா. சிலர் போகணும்னு சொல்கிறாள் தான் உட்காந்துக்கும். பார்த்தீங்களா? எனக்கு எப்போவுமே இந்த எலியாவை குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்லுவான் பாருங்க, ஆண்டவரே நான் சாக போகிறேன், எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, நான் சாவை தேடி போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் உட்காந்துருக்கான்? சூரஜெடி கீழே உட்காந்துருக்கான். சாகிறவன் அங்கே இருந்து அந்த பொம்பளை இருக்காளே, அவன் பேர் என்னது? ஏசபேல். ஒரு குத்தி இருந்தால் செத்துருக்கலாம். எதுக்கு நீ ஓடுற? அங்கே போய் உட்காந்துக்கு நான் சாக போகிறேன். அப்போ சாகிறது இவனுக்கு விருப்பம் இல்லை, வாயிலேருந்து வர்றது தான். சிலது வாயிலேருந்து சொல்லும் சாகாது, சிலதுக்கு தங்கத்தை அரைச்சி வாயில் ஊற்றினா தான் செத்துது. எங்களில் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பாஸ்டர் இருக்கார். யாராவது சாவலைன்னா அவர் போய் ஜெபம் பண்ணால் செத்துருவாங்க. அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலது சாகாது. அங்கே பாருங்கள், அங்கே போய் இந்த சாரி பார்த்து விதவை
அவன் என்ன சொல்கிறா, ஏமா அந்த அப்படியே கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறார் தீர்க்கதரிசி. அப்படியே கொஞ்சம் ஒரு அடையை சுட்டு அப்படியே கொண்டு வா. கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் தான் என்ன இருக்குது, நானும் என் பிள்ளையும் சுட்டு சாக போகிறோம், சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அடப்பாவி, நீ சாப்பிடாம செத்துட்டு அவனுக்காவது கூட அவனாவது வாழுவான், அந்த தீர்க்கதரிசியாவது வாழுவான். நீ சாக போகிறவளுக்கு எதுக்கு சாகணுன்ற எண்ணம் இல்லை, அப்புறம் ஏன் விறகு பொறுக்க போகிறா? நம்ம ஆள் நான் பாரு, நீ இப்படி பேசுனா நான் செத்துருவேன், அவன் முதல்ல செத்துருவான். இது இருந்துக்கிட்டே இருக்கும். இது 4 பேரை, மாமியாரை காலி பண்ணும், மாமனாரை காலி பண்ணும், கொழுந்தனார் நாத்தனார் எந்தெந்த நார் இருக்க எல்லாத்தையும் நார் அடிச்சுட்டு அப்புறம் தான் போகும். அடிக்கடி யாராவது சாவரேன்னு சொல்கிறீங்களா? நீ இருப்ப 100 வருஷம். ஹல்லேலூயா, 100 வருஷம் இருப்பேன். எங்கள் அம்மா திட்டுறாங்க, நான் சாக போகிறேன். அதெல்லாம் நடக்காது. ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு பொண்ணு வந்தா, பாஸ்டர் என்னை குத்திக்கணும் போல இருக்குது, என்னை அடிச்சுக்கணும் போல இருக்குது, என்னை வெட்டிக்கணும் போல இருக்குது, ஏதோ ஒரு ஆவி பேசிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக செய்யாது. அப்போ நான் நினச்சேன், இப்படி எத்தனை பார்த்துருக்கேன் நான். கண்டிப்பாக அது சும்மா கிடக்கிறது தான் டக்குன்னு போய் என்னத்தையாவது அதை அடிச்சுக்கிட்டும் குத்திக்கிடும். இந்த மாதிரி சொல்கிறது செய்யவே செய்யாது. ஆண்டவர் விடவும் மாட்டார், ஆண்டவர் விடவும் மாட்டார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், அவர் செய்வார். நீங்கள் அடிக்கடி வாசிக்கிறது 126வது சங்கீதம் 1ல் தான் இருக்குது. ஸ்தோத்திரம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள் சொல்லி கொண்டார்கள். நம்ம பார்த்து, நம்ம உயர்வை பார்த்து மற்றவர்கள் ஸ்தோத்திரம், என்னப்பா இப்படி தான் இருந்தால், இப்படி மோசமாக, இப்படி ஒரு தாழ்வு இடத்துல, இப்படி ரொம்ப தரித்திரத்தில் இருந்தால் இப்போ நல்லா இருக்கானே அப்படின்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சைக்கிளில் வந்தான், அப்புறம் ஒரு ஓட்ட பைக்கை வாங்கினா இப்போ ஆசீர்வாதமாக இருக்கானே அப்படின்னு எல்லா ஜனங்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நான் சொல்கிறேன், மத்தால் பொறாமப்படுற அளவுக்கு நமக்கு உயர்வு வரணும். அதுதான் நல்லது. ஆமேன். என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க பாஸ்டர், என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறான் அப்படின்னா அதுதான் சரியானது. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நிச்சயமாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார். இப்போ இதில் 6 பாயிண்ட் இருக்கேன், 1 பாயிண்ட் தான் போயிருக்கு. நான் அதிக பிரசங்கி. அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் அதிக பிரசங்கினா அதையும் தாண்டி அதிக பிரசங்கி. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறேன்? சத்தத்தை பற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. 6 வானம் பூமி அதிரும், அது கூட சரி, ஓகே. எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். அதுக்குள்ளே இருக்குது நான் சொன்ன 3 வசனத்தில். ஆறுகள்லாம் பிரவாகித்து ஓடும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஊற்று புறப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய செய்தி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஆரம்பித்தோம்னா மதியான சாப்பாடு வந்துடும். அப்புறம் நீங்கள் போகும்போது ஒருத்தர் வந்தார், எங்கள் பாஸ்டர் தான் இப்படி, அதையும் தாண்டி ஒருத்தர் வந்தார், இப்படி இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே போயிடக்கூடாது பாருங்கள். அதனால் கொஞ்சம் பிரேக் ஆக்கி, ஸ்தோத்திரம், அடுத்து உங்களை ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் நடத்தணும். கர்த்தருடைய சத்தம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே ஜெபத்துக்குள்ளே நடத்துவோம். சரியா? முடிஞ்சு போச்சு நேரம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் செய்கிற பெரிய காரியம் அதுதான். தாழ்ந்தவர்களை எங்கே வைப்பாராம்? உயரத்தில். துக்கப்படுறவங்களை என்ன செய்வார்? ரட்சித்து உயர்த்துவார். அவருடைய வேலை அதுதான். அது பெரிய காரியம்.
அப்போ யாருக்கு அதை செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் 8வது வசனம் பாருங்க. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். யாரெல்லாம் ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஒப்புவிக்கிறீங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவங்க வாழ்க்கையில் தான் அசைவு வரும். சும்மா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்ட உடனே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யல. இல்லை, என் பிரச்சனைகளை என்ன முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய நீதி நியமங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். அந்நியரின் மும்மரம் அடங்கும் அந்த செய்தியெல்லாம் இருக்கு. அந்நியன் எப்படி உங்கள் வழியை கடந்து வராமல் இருப்பான். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்போ கேட்ட அந்த வார்த்தையை கவனத்தில் கொள்ளுங்க. எல்லாரும் எழுந்திருச்சிருங்க. கூடுமான வரையிலே எழுந்திருச்சு ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. எழுந்து நில்லுங்க. நீங்கள் எப்பவும் சரி, ஒருவேளை ஆராதனை நேரத்தில் நிற்க சொல்கிறாங்களா, நில்லுங்க. காணிக்க நேரத்தில் நிற்க சொல்கிறாங்களா, நில்லுங்க. நிற்க நிற்க உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா பைபிள் அப்படி இருக்கு. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறதான அவருடைய 133வது சங்கீதம் போடுங்க பாப்பா. 134 134 நினைக்கிறேன். 33 34 அதை போடுங்க. எங்கே இருக்கு பாருங்க. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அடுத்த வசனம், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை, நீ கையை தூக்குனாலே ஆசீர்வாதம், நிற்கிறதுனால ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நில்லுங்க அப்படின்னு நான் உட்காந்துக்க கூடாது. ரொம்ப வயசாயிருச்சு, முடியல, தளர்ந்து போச்சு அப்படின்னா பரவாயில்ல. தளர்ச்சி வரவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீரத்தில் வரலாம். அல்லேலூயா. தளர்ச்சி வந்தா நம்ம வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. தளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தா வளர்ச்சியை குறைச்சிரும், பெருக்கத்தை குறைச்சிரும். அதனால நம்ம இன்னும் பலத்தோட கர்த்தர் சமூகத்தில் நிற்போம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி